பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கைதான வழக்கறிஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுதியளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தலைவர் அமன்ராஜ் மற்றும் துணைத் தலைவர் வேலுகாட்சி ஆகியோர் இந்த செய்தியாளர் சந்தித்தார்கள். அப்போது இந்த புதிய 3 சட்டங்கள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கமளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் கூறுகையில், ஏற்கனவே தமிழ்நாடு பார் கவுன்சிலை பொறுத்தவரை குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய 116 வழக்கறிஞர்கள் இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்தியாவில் எங்கும் இதுபோன்ற ஒரு நடவடிக்கை இல்லை. முதலாக தமிழ்நாடு பார் கவுன்சில் தான் இவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. அதே போன்று ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை தற்போது 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர் விசாரணை நிலையில் இருப்பதால் தற்போது நாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை உறுதியான முடிவு வெளியான பிறகு உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்லாமல் குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மீது எதிர்வரும் காலத்தில் நிரந்தரமாக நீக்குவது குறித்து அது பற்றி ஆலோசித்து வருகிறோம். எனவே கண்டிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்களை நடவடிக்கை எடுப்பது குறித்து கண்டிப்பாக பார் கவுன்சில் ஒரு உறுதியான முடிவை எடுக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தொடர்பாகவும் எழுப்பப்பட்டது. அதற்கு கண்டிப்பாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தப்படும். அகில இந்திய பார் கவுன்சில் மூலமாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.